ஒரு ஃபெயிலியர் வக்கீலா இருந்து வின் பண்ற வக்கீலா இது இவ்வளவு எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து. அவ்வளவு பிரமாதமா இருந்தது. எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நீங்க பிரமாதமா இருந்ததுன்னு சொன்னதுக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு பெரிய சினிமா விமர்சகர். உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்க வாயிலிருந்து நல்ல ஒரு விமர்சனம் கிடைச்சது நான் ரொம்ப உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். முதல்ல இது வந்து அந்த கதை தான். எல்லா கதையுமே எதுவுமே நம்மளா நடிக்கிறது இல்ல. ஒரு கதாசிரியரும் ஒரு இயக்குனரும் என்ன சொல்றாங்களோ அதான் நடிச்சிருக்கேன். இந்த இயக்குனர் வந்து எனக்கு அண்ணா இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிடுவார். காலகட்டத்தில் வந்தோடனே இன்னைக்கு என்னென்ன எடுக்க போறோம்னு சொல்லி அன்னைக்கு ஒரு 4 சீன் இருக்குன்னா 4 சீனையும் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்து படிச்சு காமிச்சுவாரு. படிச்சுட்டு என்ன வேணும் என்ன பண்ண போறோன்றத சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர்ட் ஆயிடுவேன். அது இல்லாம கதை சொல்றப்பே நான் தயாராயிட்டேன். அதனால எனக்கு ஈஸியா இருந்தது. அது இல்லாம எனக்கு கொஞ்சம் நடிக்க தெரியும். அதனால கொஞ்சம் சேர்த்து நடிச்சிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை சார். சார் எப்பவுமே வந்து நீதி தேவதை வந்து தராசு வந்து சென்டரா புடிச்சு இருப்பாங்க. இதுல ஏத்தியாக்கமா இருக்கு. ஏன் ஸ்டார்டிங்ல நீங்க பார்க்கும்போது நீங்க நீதி தேவதை பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலயுமே எல்லா சிலையுமே வந்து அவங்க வந்து தராசு வந்து சரியா புடிச்சிருப்பாங்க. இதுல மட்டும் கிராஷ் ஆகி ஏன் எதனால? அது மைக்ல சொல்றேன். ஆமா கேக்குறது கரெக்ட். ஒரு இம்பேலன்ஸை காட்டுறதுக்கு தான். இம்பேலன்ஸை காட்டுறதுக்கு ஒரு கான்சியஸா எடுத்ததுதான். அது கிடைக்குதாங்கிறது தான் அந்த கதை. சரவணன் சார், ராபிக் ராமசாமி சொன்னாங்க, நீங்க அவரை வந்து பாத்துருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? அவரோட செயல்பாடுகளை பத்தி என்ன நினைக்கீங்கன்னா, அவர் கொரோனா சமயத்துல இறந்தார். கொரோனா இருக்கல, அந்த சமயத்துல கூட நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து அட்ஜஸ்ட் எடுத்து போனாங்க. இப்ப இருக்க துணை முதல்வர் கூட அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணாரு. அவரை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து அவர் நான் வந்து டிநகர்ல நேரில் பார்த்திருக்கேன். டிநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குமரியானந்தன் சார் வீட்டுக்கு பின்னாடி நான் ஒரு சந்தில இருந்தேன். அந்த சந்தில வந்து ஒரு பேரிகார்டு போட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதுல அந்த இடத்துல வந்து ரொம்ப டாய்லெட் போறதும் யூரின் போறதும் அதிகமா இருந்தது. அதனால பேரிகார்டு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சந்தில வந்து நான் கார் எடுத்துட்டு வெளியே வரப்போ அவர் நின்று சத்தம் போட்டு இருந்தாரு. அப்போ வந்து நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இங்க இந்த மாதிரிலாம் போறதுனால தான் பேரிகேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஓஹோ அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்க என்ன உங்களை பார்த்தா கூட்டு வருதுன்னு எனக்கு கேட்டாரு. அப்பதான் என்ன அவருக்கு தெரியும். அதனால எனக்கு அவர் நேரடியா பரிச்சயம். அவருடைய எல்லா நடவடிக்கையும் நான் பார்த்திருக்கேன். அவர் வந்து இத்தனை வயசுல இப்படி போராடுறேன்னு நான் அவர் வந்து அதிசயமா பார்த்திருக்கேன். அதனால எனக்கு அவர் நெருங்கிய நான் பார்த்திருக்கேன். அதனால எனக்கு வந்து அவரை பத்தி அத்தனை விஷயங்களும் தெரியும். சரவணன் சார், ஆமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கதையும் நாயகமா நடிச்சிருக்கீங்க. அதுல வேற அப்பா வந்து உங்க அப்பா போலீஸ், ஆனா போலீஸ் ஆப்போசிட்டாவே ஒரு விஷயம் பண்றீங்க. படம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் இந்த கதையில நடிச்சேன். அதுவும் கரெக்டா நடந்திருக்கு. அதனால வேற ஒன்றும் காரணங்கள்லாம் இல்லைங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். மை क्वेश्चन டு தி டைரக்டர். இப்போ ரீசெண்டா அமேசான் பிரைம் வீடியோல கிரிமினல் ஜஸ்டிஸ்னு ஒரு இதே மாதிரி ஒரு கோர்ட் ரூம் டிராமா பங்கஜ் திரிபாதி ரோல் பண்ணிருந்தாரு. அதாவது வெளியில உட்காந்து நாட் வெரி ஆக்டிவ் தி கோர்ட் ரூம். சோ சரவணன் சாரோட கேரக்டர் வந்து அதோட ஷேட்ஸ் கொஞ்சம் தென்பட்டது. அதை நீங்க பாத்துட்டீங்களா? அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டீங்களா? இல்ல, அது நான் பார்க்கல. அது இன்ஸ்பிரேஷன் இல்ல. ஒரு அண்டர்டாக் ஸ்டோரிக்கு வந்து நாங்க கோர்ட் இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப ரிசர்ச்ல கிடைச்ச ஒரு லைன்ல தான் ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி. நோட்டரி பப்ளிக் வந்து எப்படி லைஃப்ல ஃபர்ஸ்ட் கேஸ் ஜெயிக்கிறாரு, என்ன ரீசன் காண்டி ஜெயிக்கிறாருன்னு ஜென்யூனா அப்ரோச் பண்ணிருக்கோம். வேற எதுவும். Congratulations to the team. I think this is your in the right here. First courtroom drama in Tamil, இல்லைங்களா? As a web series. Yes. இது வந்து the idea of this seems to have a lot of potential. Because this might just be the first episode. One விஷயம் I wanted to ask is that 20 minutes or so தான் ஒரு episode, I think. Was it a conscious decision because attention spans are coming down? No, conscious decision வந்து சேனல் சொன்னது. அது அவங்களோட இதுல வந்து 20 minutes வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. And the other thing is that will there be more parts to it? Because this idea seems to have potential. Can we expect sequels to this series? Definitely எதிர்பார்க்கலாம். அது ரெஸ்பான்ஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும் நினைக்கிறேன். ரெஸ்பான்ஸை பொறுத்து டைரக்ட் சார், இது வந்து உண்மை கதையா? ஏன்னா ஏன் விலைமாது பெண்ணா கதாநாயகி கூட, அதாவது வெண்ணிலா கொண்டு வந்தீங்க? இது உண்மை கதை கிடையாது, இது கற்பனை கதை தான். விலைமகளை வந்து வெண்ணிலா கதாபாத்திரத்தை கொண்டு வந்தது வந்து
நீதி எந்த அளவுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு எந்த டெப்த்துக்கு போலாங்கிறத யோசிச்சப்ப யாருக்கா இருந்தாலும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான். சார் எல்லாருக்கும் டீமுக்கே வாழ்த்துக்கள். இங்க சார் டீம்ல நடிச்சவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பா சொல்லணும் சரவணன் சார் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த சீன் இருக்குங்க, அது உண்மையிலேயே யதார்த்தமாகவும் இருந்துச்சு, அவ்வளவு நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு அந்த சீன். அதே மாதிரி அந்த கதாநாயகம் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட்ல இருக்கிற அந்த ஃபாதர் கேரக்டர் எல்லாமே நல்லா தான் பண்ணீங்க. அது சின்ன சின்ன ஒரு விஷயம் கேட்கணும். அந்த ஜட்ஜஸ் 2 பேர் வராங்க சார், அதை ஒருத்தர் கண்ணாடி கூட கொஞ்சம் ஃபேர் இருந்தாரு. அவர் ரியலாவே ஜட்ஜி இல்ல அட்வொகேட்டா, ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே பிசுறு தட்டாம இருந்துச்சு. அவர் ஆர்டிஸ்ட் தான். எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இது சார். இப்போ வந்து என்னன்னா, இப்போ வண்டி 2 வீலர்ல போனா ஹெல்மெட் போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அது வந்து ஸ்டாட்யூட்டரி வார்னிங் படத்தெல்லாம் போடணும் அப்படின்னு இருக்கு. பட் தோ இட் இஸ் நாட் நெசசிட்டி ஃபார் வெப் சீரிஸ் அந்த மாதிரினா நீங்க போடலாம் அந்த மாதிரி. ஏன்னா அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது நல்லா இருக்கு. இல்லைன்னா வந்து கிராண்டட் ஃபார் இதுன்ற மாதிரி எடுத்துப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பா கண்டிப்பா காலங்கள்ல அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சார், அதாவது வக்கீல வந்து விபச்சார வழியில கைது பண்ற மாதிரி பண்ணிருக்கீங்க. இது சரியா? ஏன்னா இப்ப எல்லாம் கைது பண்ற மாதிரிலாம் இல்ல விபச்சாரத்தை பண்ற இடத்துல. ரெண்டாவது இன்னொன்று வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளைக்கு உட்பட்ட இடமா அது? ஆமா, அது போலீஸ் ஸ்டேஷன் உட்பட்ட இடம் தான். அரெஸ்ட் பண்றது லாஜிக்கா தப்பா இருக்காது. ஏன்னா போலீஸ் நடிச்சா ரெயின் விடலாம், அது இல்லீகலான ஒரு விஷயம் தானே, அது தப்பா பண்ணல. ஓகேவா? First question to Shanmugam alias Kuppusamy sir. இங்க உங்க குப்புசாமி தான் எல்லாரும் கொடுக்குறாங்க. ரியல் லைஃப்ல ரெண்டு பசங்க ஒண்ணு பொண்ணு, அந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு எனக்கு ஒரு டாட்டர்ஸ் பொண்ணு. நீங்க அந்த ஒரு சீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டோட்டலாவே யூ அவுட் ஸ்கோர் சொல்ல மாட்டேன், யூ ஸ்கோர்ட் இன் எவ்ரி ஃப்ரேம். நீங்க தான் வந்து எபிசோட சோல் அண்ட் லைஃப் ஆஃப் இது. நீங்க இல்லைன்னா இல்ல எபிசோட இல்ல. அந்த ரொம்ப டச்சிங்கா இருந்த சீன் வந்து நீங்க வந்து அப்பான்னு சொல்ல வருவீங்க. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. 1000 ரூபாய் 1000 வாங்க 5000 குறைச்சிட்டு ஜூனியர் டு சீனியர் ஆர்டிஸ்ட் லைக் சரவணன் சார், நிறைய நீங்க அண்டர் பிளே பண்ண விடுறது கேரக்டர்லயும் சரி எமோஷன்ஸ்லயும் சரி. பட் 2-3 சீன்ஸ் ஆனா ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்க அவுட் ஸ்கோர்னு சொல்ல மாட்டேன், டாமினேட்டும் பண்ணல, கேரக்டர் அவசியமும் இல்லை. பட் ரொம்ப வந்து ஆக்டா இப்பதான் பண்ணணும். அண்ட் யூ ஆர் அகைன் தி லைஃப் ஆஃப் திஸ். Thank you so much. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். Sorry sir. சரவணன் சாரோட நடிச்சது how was that experience? நான் சொன்ன மாதிரி தான் சீனியர் ஆர்டிஸ்டா ஒரு he didn't give off that energy at all. என்ன ஆஃப் கேமரா அண்ட் ஆன் கேமரா ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு. எப்போ எனக்கு ஒரு செகண்ட் தாட் எப்பவுமே வரல நடிக்கும் போதோ இல்ல ஆஃப் கேமரா ஒரு பயமோ ஒரு நர்வஸ்னஸோ கொடுக்கவே இல்லை. அண்ட் ஐ திங்க் the credit goes to him. So நான் இந்த பொண்ணை வந்து நான் வந்து அதை பத்தி பேசல, நடிப்பை பத்தி எதுவும் பேசல. நீங்க வந்து பூஜையில இருந்து ஒரு 2 நாள் பார்த்துட்டு தான் நடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் ஒரு நர்வஸா இருந்த மாதிரி இருந்தாங்க. கூப்பிட்டு யாரு என்ன பேரு எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா யாருன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து பானு பிரகாஷ்னு சொல்லி நம்ம தலைவாசல் படத்துல நடிச்சிருப்பாரு. தலைவாசல்ல நானும் நடிச்சிருக்கேன், செல்வாவும் நானும் நடிச்சிருக்கேன். அப்பத்துல இருந்து அவங்க அப்பா எனக்கு தெரியும். அவரோட பொண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அதுக்கப்புறம் 3rd டேல இருந்து அவங்க வந்து அழகா ரொம்ப அழகா இந்த பாந்தமா அவர் சொன்ன மாதிரி அந்த கதைக்கு என்ன நியாயமோ அதை செஞ்சிருக்காங்க. நீங்க இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணுமா? வாழ்த்துக்கள். சரவணன் சார் ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். இந்த படத்துல நிறைய சட்ட விதிகள் எல்லாம் சொல்றீங்க. ஆமா.
அதை வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க? அதுக்கு வந்து ஏதாவது ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எதுனா எடுத்தீங்களா? இது வந்து ஆல் கிரெடிட் கோஸ் டு சூரிய பிரதாப். அந்த வசனங்கள் இல்ல, வசன டெலிவரி வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது வந்து நான் என்னுடைய தமிழ் லிட்ரேச்சர் சொல்லி கொடுத்த தமிழ் லிட்ரேச்சர் படிச்சேன் நானு. அது வந்து இப்ப யூஸ் ஆகுது, அவ்வளவுதான். ஓ, வெரி குட் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, நன்றி சார். சார், இந்த கேள்வி டைரக்டருக்கும் ஹீரோயினுக்கு சேர்த்து. சொல்லுங்க சார். சார், டைரக்டர் சார், இவ்வளவு அழகா ஒரு ஹீரோயினை போட்டிருக்கீங்க. ஆப்போசிட்ல ஒரு வக்கீலுக்கு ஒரு அசிஸ்டண்டா அவங்க கூட படிச்சுட்டு இருந்தாரு. ஏதாவது ஒரு ரொமான்ஸ் டூயட் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்திருக்குமே. மேடம், உங்கள்கிட்ட ஒரு அதே கேள்வி தான் வேற ரூபத்துல. நீங்க அவங்க சொன்ன பிறகு சொல்லுங்க. இவ்வளவு பிரமாதமான ஒரு சீரீஸ்ல நடிச்சிருக்கீங்க. நான் ஒன்லி ப்ரொஃபஷனலிஸ்டா வரீங்க. ஒரு லவ் அந்த மாதிரி எல்லாம் இல்லையே அப்படின்ற வருத்தம் இருந்தது அவங்களுக்கு? சுத்தமா இல்ல. எப்பவுமே அப்படிதானே மோஸ்ட் ஆஃப் த ரோல்ஸ். ஒரு இப்போ நிறைய இந்த ப்ரொஃபஷனலா ரோல்ஸ் கிடைக்குது. நிறைய முன்னாடி எல்லாம் அப்படிதானே கதாநாயகிகள் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா ப்ரொஃபஷனலா கிடைக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. டைரக்டர் சார், நீங்க சொல்லுங்க பதில். பட்ஜெட் இல்ல, ரொமான்ஸ் தனி ஸ்கிரிப்டா பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு டிமாண்ட் பண்ணல. மோரோவர் நான் நிமித்தாக்கு போன்ல தான் இந்த ஸ்டோரி நரேட் பண்ணேன். அப்ப நரேட் பண்ண யூஸ்வலான ரொமான்ஸ் ஏதோ வருதோன்னு நினைச்சேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தான் அது ஒரு ரீசனா உள்ளார வரப்ப அது ஒரு நல்ல விஷயம் தான். சரண் சார், அதே மாதிரி இந்த வெப் சீரிஸுக்கும் சினிமாவுக்கும் என்ன டிஃபரெண்ட் பாக்குறீங்க? சம்பளம் அதே மாதிரி 40 நாள் 14 நாள்ல முடிச்சிட்டாங்க. சினிமானா அப்படி ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். இது வந்து இந்த கதைக்காக நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கும் இது சினிமாக்கும் வெப் சீரிஸுக்கும் நோ டிஃபரன்ஸ். இது வந்து இவர் வந்து இவங்க டீம் வந்து சினிமா மாதிரியே எடுத்தாங்க. இது வெப் சீரிஸ் மாதிரி அவங்க எடுக்கவே இல்லை. அது நான் வந்து ஹானஸ்டா சொல்றேன். எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். அதனால இது வந்து வெப் சீரிஸ் மாதிரி ஷூட்டிங் அப்ப இல்ல. சார், உங்களுக்கு கதை நாயகனா வந்து பெரிய சீன்ல வரும்னு ஆசை இருந்திருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம். இப்ப இங்க சரிங்களா சார்? இப்ப வந்து இது வந்து வெப் சீரிஸா எடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? படம் நல்லாவும் இருக்கு, ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்கு. சோ இதை ரிலீஸ் பண்ணலாமே படம் தியேட்டர்ல கூட சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வந்துதா சார்? நான் ஏற்கனவே கேட்டேன். நான் கௌசிக் சார் சொல்ல சார் எப்படியா தியேட்டருக்கு கொண்டு வாங்க சார். அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. அதனால எனக்கு அந்த ஆசை இல்ல. நான் கதாநாயகனா நடிக்கணும்னு ஆசை எல்லாம் அப்படிலாம் நான் இல்ல. கதையின் நாயகனா நடிக்கிறது வந்து இது வந்து பை காட் கிரேஸ். எனக்கு வந்து இந்த கதை வந்து எனக்காக வந்தது. இது எனக்காக தைச்சு எடுத்துட்டு வந்த இந்த ஷர்ட் அது மாதிரியே அந்த கதையும் எனக்காக வந்த கதை. என்னை நோக்கி வந்த கதை. நான் தேடி போகல இந்த கதையை நோக்கி. என்னை நோக்கி இந்த சூரிய பிரதாப் எடுத்துட்டு வந்தாரு. பிரபா சொல்லியிருக்காரு அது வந்து பர்த்தியூரன் சித்தப்பா நடிச்சா நல்லா இருக்கணும் அவர் சொல்லியிருக்காரு. டைரக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. டைரக்டர் வந்து டைரக்டர் கதாசிரியர் வந்து என் வீட்டுல வந்து கதை சொன்னாங்க. அதை கேட்டு நான் ஒத்துக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன். மறு பேச்சே இல்லை. அதை கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுல எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சு போய் ஒத்துக்கிட்டேன். அதனால இது வந்து அவ்வளவு அழகா வந்திருக்கு. சார், நீங்க இப்ப இந்த ஜி5ல வந்து சில எபிசோட் வந்து ஒன் வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி ஃபுல்லா ரிலீஸ் பண்ண போறீங்களா? எப்படி பிளான்ல இருக்கீங்க? ஃபுல்லா தான் சார். ஒன் வீக் ஒவ்வொரு எபிசோட ரிலீஸ் பண்ற பிளான் கிடையாது. ஆல் 7 எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு 18ஆம் தேதி, அதாவது ஃப்ரைடேல இருந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கும். சரவணன் சார், இந்த வெப் சீரிஸ் சினிமாலாம் கடைசியில் நீதி கிடைச்சிடும். இதுல வந்து நீங்க அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு பார்த்து போலீஸுக்கு இவங்கெல்லாம் வந்து நீதி வாங்கி கொடுத்தீங்க. நிஜ வாழ்க்கை நிஜ இதில் நிறைய லாக்அப் நடக்கு. சாத்தாங்குள சம்பவம், தூத்துக்குடி மற்றது, அப்புறம் வந்து திருப்போணம், இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கூட நிறைய நடந்தது. அந்த வழி கூட வெளியே வந்துட்டோம். அதை பத்தி என்ன நினைக்கீங்க? போலீஸ் சட்ட நீதிலாம் சாதாரண மக்களுக்கு வந்து கரெக்டா கிடைக்கா? நம்ம நாட்டில் என்ன எப்படி தாமதமா கிடைக்கும். எனக்கே இன்னும் 2-3 நீதி கோர்ட்ல என் கேஸே இருக்கு. எனக்கே இன்னும் நீதி கிடைக்கல. நான் 5 வருஷமா கோர்ட்ல போட்டிருக்கேன். அது இன்னும் கிடைக்கல. இது படத்துக்காக ஓப்பனிங் சீன்ல நீதி இல்ல, லாஸ்ட் சீன்ல நீதி வந்துருச்சுன்றதுதான் கதை. அதனால படத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல வந்து கோர்ட்ல வந்து கணக்கில் அடங்காத கேஸ் இருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கேஸ் ஃபைல் எங்க வருது, இந்த வாரம் வருமா அடுத்த வாரம் வருமானது நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு டேட் வைப்பாங்க. இது எடுத்து மேல வச்சுக்கிட்டே வரப்பதான் தெரியும் இது இத்தனாம் தேதி வரப்போகுதுன்னு. அப்படி வந்து காலதாமதம் சர்வசாதாரணமா ஏற்படும். அதனால தாமதமா தான் நீதி கிடைக்கும். நீதி மட்டும் மறுக்கப்படவே கூடாது. கண்டிப்பா நீதி கிடைக்கும். அது கொஞ்சம் தாமதமா. அவ்வளவுதான். தேங்க்யூ, நன்றி. ஒரு குட் போட்டோ. சட்டம் நீதி மக்களுக்கு தேவை.